இன்று உலகையே புரட்டி போட்டிருக்கின்ற ஒரு 16 வயது இளைஞர். அவருடைய பெயர் யமாலா. ஸ்பானிஷ் கால்பந்தாட்ட வீரர். வலுமிகுந்த பிரான்ஸ் அணியை இந்த ஐரோப்பிய கோப்பை கால்பந்தை கைப்பற்றும் ஐரோப்பிய சாம்பியனாகும் என்று எண்ணப்பட்ட பிரான்ஸ் அணியை மூட்டை முடிச்சுகளை கட்டி அனுப்பி வைத்ததில் பெரும் பங்காற்றியவர் யமாலா என்ற 16 வயது இளைஞர். அவர் சொல்லியிருக்கும் அனுப்பியிருக்கும் இந்த உலகிற்கான இந்த செய்தி இதுதான். என்ன செய்தி சொல்ல வருகிறார் யமாலா? ஒரு டீனேஜர். ஸ்பானிஷ் கால்பந்து அணியிலே சேர்க்கப்பட்ட அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி ஆட்டத்தின் 18வது நிமிடத்தில் ஒரு கோல் முன்னிலையில் இருந்த பிரான்ஸ் அணிக்கு எதிராக 18வது நிமிடத்தில் அடித்த அற்புதமான அந்த கோல் ஒரு லாங் ஷாட். கிட்டத்தட்ட 30 அடிக்கு அப்பால் இருந்து அடித்த அந்த கோல் போஸ்ட், அந்த பந்து கோல் போஸ்டில் பட்டு எளிதாக உள்ளே சென்றது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் பாய்ந்து வந்த கோலியின் கைகளையும் ஏமாற்றிவிட்டு உள்ளே நுழைந்தது, கோலாக்கியது, சமன் செய்தது. அடுத்து ஒரு கோலை போட்டு ஐரோப்பிய கோப்பை கால்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டிக்கு தன்னை தகுதி பெற வைத்து விட்டது. தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து விட்டது ஸ்பெயின் அணி. இன்று ஐரோப்பா முழுவதும் அமெரிக்கா முழுவதும் உலகம் முழுவதும் யமாலா பற்றிய பேச்சுத்தான். ஆமாம், இது செய்திதான். இது கோடிக்கணக்கான தமிழக இளைஞர்களுக்கும் ஒரு செய்தியைத்தான் அனுப்பியிருக்கிறார் யமாலா. அது என்னவென்றால், செல்போனுக்குள் உங்களை தொலைத்துவிட்டு எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள்? யாருக்காக பேசுகிறீர்கள்? யாருக்காக ஆடுகிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய முயற்சிக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் யமாலாவுடைய ஒரு கேள்வி, அனுப்பியிருக்கிற செய்தி. ஸ்பெயின் ஒரு ஐரோப்பிய நாடு. அந்த இளைஞர்கள் அங்கே எப்படியெல்லாம் முயற்சிக்கிறார்கள். 16 வயதிலேயே ஒரு இளைஞர், ஒரு டீனேஜர் அணிக்குள்ள இடம் பிடிக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு அவர் பாடுபட்டிருக்க வேண்டும், எவ்வளவு பயிற்சி செய்திருக்க வேண்டும், தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கற்ற பாடங்களை மறக்காமல் திருப்பி பயிற்சி செய்திருப்பார். அந்த இளைஞர் அனுப்பியிருக்கிற செய்தியைத்தான் தமிழக இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜய்க்கு பின்னாடி ஓடுவது, பிராங்க் வீடியோ போடுவது, அஜித்துக்கு பின்னால் ஓடுவது, நடிகர்களுக்கு பின்னால் ஓடுவது, ஏமாற்றுகிற சில அரசியல் தலைவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அதற்காக வீடியோ போடுவது, அதாவது பரவாயில்லை, இன்னும் பல 100 இளைஞர்கள் இன்றைய நவநாகரிக உலகிலே கூட கூலிப்படையாக தங்களை மாற்றிக்கொண்டு பட்டாக்கத்தி சகிதம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தொலைந்து போன அந்த இளைஞர்களுக்குத்தான் தன்னுடைய விடாமுயற்சியை பற்றி சொல்லியிருக்கிறார் யமாலா. அவர் நேரடியாக தமிழிலே பேச முடியுமா? ஆங்கிலத்தில் பேச முடியுமா? அவருக்கு தெரிந்தது ஸ்பானிஷ் மொழி ஒன்றுதான். அவர் ஆங்கிலத்திலும் பேசவில்லை, தமிழிலும் பேசவில்லை. அவர் பேசியது கால்பந்து மொழி. உலகை ஒருங்கிணைக்கும் அழகிய ஆட்டமான கால்பந்து மொழியிலே செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த உலக இளைஞர்களுக்கு. நம்முடைய இளைஞர்கள் கேட்கலாம், எங்களுக்கு என்ன வசதி இருக்கு? ஸ்பெயின் மாதிரி எங்களுக்கு கால்பந்தாட்ட மைதானங்கள் இருக்கிறதா? ஊக்கப்படுத்துகிறார்களா? கிளப்புகள் இருக்கிறதா? கால்பந்து ஆடினால் எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில்? பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறேன். இது கென்யா வீரர்கள் சொல்லுகின்ற செய்தி. அவர்கள் ஒலிம்பிக் என்ற மொழியின் மூலம் பேசுகின்ற செய்தி. கென்யாவில் நம்மளை விட கீழே கிடக்கிறாங்க பொருளாதாரத்தில், எல்லாத்திலும். ஆனால் உலகின் முயற்சி மிகுந்த மனிதர்களில் அவர்கள் குறிப்பிடத்தகுந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கிரவுண்ட் இல்லை, அவங்க டென்னிஸ் விளையாட மாட்டாங்க, அவங்க இந்த செலவு பிடிக்கின்ற மிகப்பெரிய
கூடைப்பந்தாட்டம் ஆட மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓடுறாங்க சார். கிரவுண்ட் இருக்குல்ல, நிலம் இருக்குல்ல, ஒத்தையடி பாதை இருந்தால் கூட போதும். காடுகளுக்குள் ஓடுகிறார்கள், மலைகளில் ஓடுகிறார்கள், ஒற்றையடி பாதையில் ஓடி பயிற்சி செய்கிறார்கள், தங்கள் கால்களை கொண்டு போராடுகிறார்கள். அவர்களிடம் பணம் இல்லை, வசதி இல்லை, ஆனால் முயற்சி இருக்கிறது. கால்களை கொண்டே போராடுகிறார்கள், கால்களினால் ஓடுகிறார்கள். வயல் காடுகளில் ஓடுகிறார்கள், காடுகளில் ஓடுகிறார்கள், வெட்ட வெளியில், ஒற்றையடி பாதையில், ரோட்டின் ஓரங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியின் விளைவாக 5000 மீட்டர், 10,000 மீட்டர் இவற்றெல்லாம் தங்கப்பதக்கங்களை குவிக்கிறார்கள். மாரத்தான் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வாங்குகிறார்கள், வெள்ளிப்பதக்கத்தை பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்டீப்பிள் சேஸ், டெக்கத்லான், பென்டத்லான் என்று எத்தனையோ ஓட்டம் சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகளிலும் அவர்கள் ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், எந்த ஒரு உபகரணமும் தேவைப்படாத, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிராயரும் பனியனும் இருந்தால் போதும், அதை போட்டுக்கொண்டு எந்த விளையாட்டை பயிற்சி செய்ய முடியுமோ அந்த விளையாட்டில் பயிற்சி செய்து அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். முயற்சி. அவர்கள் சொல்லுகிற செய்தி எல்லாமே, தயவு செய்து செல்போனுக்குள்ள தொலைஞ்சு போயிடாதீங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி தம் மெய்வருந்த கூலி தரும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இதற்குத்தான் அமெரிக்காவினுடைய தன்னம்பிக்கை பேச்சாளர் திரு கோல்ட்மேயர் ஒரு விஷயம் சொல்லுவார். அற்புதமான அவருடைய புத்தகத்தினுடைய ஒரு அருமையான ஒரு வரி, ஒரு 4 வரி. ஒரு மலை இருக்கிறது, அது ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. ஒரு நாள் பார்ப்பீர்கள், 2 நாள் பார்ப்பீர்கள், தினமும் போகும்போது அதை எளிதாக கடந்து போய்விடுவீர்கள். ஏனென்றால் அந்த மலை அப்படியே மலையாக இருக்கிறது, ஆடாது அசையாது அமைதியாக இருக்கிறது. ஆனால் எரிமலை என்பது அப்படியல்ல. அது தகிக்கிறது, அசைகிறது, தன்னுள்ளிருந்து சாம்பலையும் தீக்குழம்பையும் வாரி இறைக்கிறது. எல்லோரும் அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அப்படித்தான் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் முயற்சி செய்யுங்கள், ஆடுங்கள், அசையுங்கள், உங்களுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொண்டாடுங்கள். இப்பொழுது தெரிகிறதா? முயற்சியுங்கள். ஆம், ஏன் எரிமலையை எல்லோரும் கவனிக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் ஏன் எரிமலையை கவனிக்கிறார்கள் என்றால் அது தகிக்கிறது, கொதிக்கிறது. இப்பொழுது தெரிகிறதா? சூடு பிடியுங்கள் என்பதுதான் கோல்ட்மேயருடைய செய்தி. ஆகவே செல்போனுக்குள் தங்களை இழந்துவிட்ட, தொலைத்துவிட்ட கோடிக்கணக்கான இளைஞர்கள் மீண்டு வர வேண்டும். நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நேரங்கள் வரை சரியான விஷயத்தை தேர்வு செய்து பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளை பல மணி நேரம் தொடருங்கள் என்பதுதான் பேச்சுரிமை சேனல் வழியாக நாம் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.